சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட இப்போ எதுவும் பேச வேண்டாம் மீனா, நான் பேசுகிற நிலமையில இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, உங்களுக்கு எப்போ என்கிட்ட இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுதோ நீங்கள் அப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை சமாதானம் பண்ணி கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம மனோஜ் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு உங்களுக்கும் முத்துவுக்கும் என்னங்க பிரச்சனை, எதுக்காக அவங்க சின்ன வயசில் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு முத்து போனார், என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை பற்றி இப்போ எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு ரோகிணி மேலே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு இந்த விஷயத்தை யோசித்து நம்ம கிறிஷோட வாழ்க்கையை அப்படியே விட்டுறக்கூடாது, அவன் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது, அவன் நல்லா படிக்கிற பையன், அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் எடுக்கிற பையன், இன்னும் அவன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும், அப்போ தான் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான். அவங்க அம்மாவுக்கு தான் அவன் மேலே அக்கறை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கிறிஷை நம்ம அப்படி விட்டுறக்கூடாது, அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல கிறிஷோட அம்மா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. வித்யாவோட ஃப்ரெண்டு தானே மகேஷ், மகேஷோட ஃப்ரெண்டு தான் கிறிஷோட அம்மா. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் வித்யாவுக்கும் தெரியும். அப்படின்னா கிறிஷோட அம்மாவை பற்றின விஷயம் நம்ம வித்யாவுக்கு தெரியும், வித்யா கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரோகிணி கேட்டுட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.